தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் மகன். தந்தையின் போர்க்களங்களில் இளவரசனாகவே தன் வீரத்தை நிரூபித்தவன். தந்தையின் வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு பெரும் புயலாக மறைந்திருந்தான் ராஜேந்திர சோழன். ஆனால் அவனது கனவுகள் தஞ்சையின் கோட்டைக்குள் அடங்கவில்லை. அவை கடல்களை தாண்டி கண்டங்களை வெல்ல துடித்தன. 1014ஆம் ஆண்டு சோழ பேரரசின் மணிமகுடம் ராஜேந்திர சோழனுக்கு சூட்டப்பட்டது. அப்போதுதான் சரித்திரம் காணாத ஒரு சகாப்தம் தொடங்கியது. தன் தந்தை வட இலங்கையை மட்டுமே வென்றிருந்தார். ஆனால் ராஜேந்திரனோ முழு இலங்கையையும் தன் காலடியில் கொண்டு வந்தான். அங்கு பல தலைமுறைகளாக பாண்டியர்களும் சேரர்களும் ஒளித்து வைத்திருந்த மணிமகுடங்களையும் இந்திரன் ஆரத்தையும் கைப்பற்றி சோழர்களின் பரம எதிரிகளின் கர்வத்தை வேரோடு சாய்த்தான். ஆனால் அவனது பார்வை தெற்கோடு நிற்கவில்லை, வடக்கை நோக்கி திரும்பியது. அதுவரை எந்த ஒரு தெற்கு பக்கத்து மன்னனும் நினைத்து கூட பார்க்காத ஒரு சாதனையை செய்ய புறப்பட்டான். கங்கை நதியை நோக்கி ஒரு மாபெரும் படையை அனுப்பினான். வடக்கே கோலோச்சிய மன்னன் மகிபாலனை தோற்கடித்து புனித கங்கையின் நீரை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்தான். அந்த வெற்றிக்கு சான்றாக கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டான். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய தலைநகரையே உருவாக்கினான். நிலத்தில் அவன் புலியைப் போல பாய்ந்தான் என்றால் கடலில் அவன் ஒரு சுறாவைப் போல சீறினான். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மன்னன் தன் பெரும் படையை கடல் கடந்த அயல் நாடுகளுக்கு அனுப்பினான். சோழர்களின் கப்பற்படை சீரும் அலைகளை கிழித்து கொண்டு மலேசியா, இந்தோனேஷியா, சுமத்ரா தீவுகளை நோக்கி பாய்ந்தது. கடாரம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய மலேசிய பகுதியை வென்று கடாரம் கொண்டான் என சரித்திரத்தில் நிலை பெற்றான். அவனது கடற்படை இந்திய பெருங்கடலையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே நடந்த வர்த்தகத்தின் கடிவாளம் சோழர்களின் கைகளில் வந்தது. உலகம் முழுவதும் தன் புலிக்கொடியை நாட்டிய அந்த பேரரசனுக்கு பின்னால் ஒரு பெரும் குடும்பம் இருந்தது. அவனது பட்டத்தரசிகளான வானவன் மாதேவி, முக்கோலன், வீரமாதேவி போன்றோர் விளங்கினர். அவனுக்கு ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன் என 3 மகன்கள். மூவருமே தந்தையைப் போல வீரர்களாக விளங்கினர். தந்தைக்கு பிறகு சோழ பேரரசின் புகழை கட்டி காத்தனர். அம்மாங்கதேவி என்ற மகளும் இருந்தார். இவள் வழி வந்தவளே பின்னாளில் 1ஆம் குலோத்துங்க சோழனாக பேரரசை ஆண்டான். ராஜேந்திர சோழன் என்ற அந்த மாபெரும் சூரியன் 1044ஆம் ஆண்டு அஸ்தமித்தது. திருவண்ணாமலை அருகில் உள்ள பிரம்மதேசம் என்னும் ஊரில் ராஜேந்திர சோழன் உயிர் நீத்தார். அவர் மறைந்த செய்தி கேட்டு அவனது பட்டத்தரசிகளில் ஒருவரான வீரமாதேவி தன் கணவனுடன் உடன்கட்டை ஏறி தன் உயிரையும் தியாகம் செய்தாள். ராஜேந்திர சோழன் ஒரு மாபெரும் வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு ராஜதந்திரி, ஒரு தொலைநோக்கு பார்வையாளன். அவனது ஆட்சியில் சோழ பேரரசு அதன் உச்சத்தை அடைந்தது. இன்று நாம் காணும் பல நாடுகள் அன்று அவனது காலடியில் இருந்தன. அவன் வெறும் ஒரு மன்னன் அல்ல, அவன் ஒரு பேரரசன். தமிழ் இனத்தின் பெருமையை உலகறிய செய்தவன், கடல்களை ஆண்டவன், கங்கையை வென்றவன். ராஜேந்திர சோழனின் கதை வெறும் வீரக்கதை அல்ல, ஒவ்வொரு தமிழனும் மெய்சிலிர்த்து நினைவு கூற வேண்டிய ஒரு மாபெரும் வரலாறு.